வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டம். அமைச்சர்கள், தலைமை செயலர் உள்ளிட்ட அனைத்து துறை செயலர்கள் பங்கேற்பு. வருகின்ற 14ஆம் தேதி ஜிப்மர் மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது. ஹோலி பண்டிகையையொட்டி ஜிப்மர் நிர்வாகம் அறிவிப்பு. பெஞ்சல் புயலால் வீடுகளை இழந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்காத அரசை கண்டித்து திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு. நிவாரணம் குறித்த கேள்விக்கு அரசு பதில் தரவில்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவையில் நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையுடன் தொடங்கியது. நாளை 2025-26ஆம் ஆண்டுக்கான புதுச்சேரி பட்ஜெட்டை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யவுள்ளார். மேலும் புதுச்சேரி பட்ஜெட் தாக்கல் செய்ய 13,600 கோடி ரூபாய் மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த நிலையில் துறை வாரியாக நிதியை இறுதி செய்வதற்காக முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றது. சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், திருமுருகன், சாய் ஜே சரவணகுமார், தலைமை செயலாளர் சரத் சௌகான் உள்ளிட்ட அனைத்து துறை செயலாளர்கள், அதிகாரிகளும் பங்கேற்றனர். அடுத்த ஆண்டு புதுச்சேரிக்கு சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதற்கு முன்பாக தாக்கல் செய்யப்படக்கூடிய முழுமையான பட்ஜெட் என்பதால் பல்வேறு முக்கியமான அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜிப்மர் மருத்துவமனையில் வருகின்ற 14ஆம் தேதி ஹோலி பண்டிகையை முன்னிட்டு புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என்றும் நோயாளிகள் அன்று வந்து சிரமப்பட வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி இயங்கி வருகிறது. மத்திய அரசின் தன்னாட்சி பெற்ற இந்த மருத்துவமனையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். தினந்தோறும் காலை புறநோயாளிகள் பிரிவு மூலம் பல்வேறு நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் வரும் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஹோலி பண்டிகை மத்திய அரசின் விடுமுறை தினம் என்பதால் ஜிப்மர் மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என்றும் இதனால் நோயாளிகள் வந்து சிரமப்பட வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் அவசர சிகிச்சை உள்ளிட்ட அனைத்து சிகிச்சை பிரிவுகளும் வழக்கம் போல் இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயலால் வீடுகளை இழந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து பேரவையிலிருந்து திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது நாளான இன்று துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் பிரேரணை மீது பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, பெஞ்சால் புயலால் வீடுகளை இழந்து தங்கள் வாழ்வாதாரத்தை தொலைத்த மக்களுக்கு இதுநாள் வரை புதுச்சேரி அரசு முழுமையாக கணக்கெடுத்து முழு நிவாரணம் வழங்காமல் அவர்களை வஞ்சித்து உள்ளது. இதுகுறித்து இந்த சபையில் முறையாக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றார். இதற்கு அரசு தரப்பில் இருந்து பதில் ஏதும் வராத காரணத்தால் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கென்னடி, சம்பத், தியாகராஜன், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ், பரம்பத் ஆகியோர் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, பெஞ்சால் புயல் புதுச்சேரியில் கரையை கடந்தபோது பெருத்த சேதம் ஏற்பட்டது. இதில் பொதுவாக அனைவருக்கும் ரூபாய் 5,000 நிவாரணம் வழங்கப்பட்டதை தவிர வீடுகளை இழந்தவர்கள், கால்நடைகளை இழந்தவர்கள், ஆற்றுப்படுகையில் மழை வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து முழுமையாக கணக்கெடுப்பு நடத்தி முழுமையாக நிவாரணம் வழங்க இந்த அரசு தவறிவிட்டது. இது குறித்து பேரவையில் கேட்டால் பதில் இல்லை, இனியும் தருவதாக தெரியவில்லை. இதனை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்துள்ளோம் என்றார். வீடுகள் இடிந்த ஆற்றுப்படுகையில் இருக்கின்ற விவசாயிகள் நிலங்களெல்லாம் அறுத்துன்னு போனவங்களுடைய நிலங்கள், அது ஆடு மாடுகள் இறந்ததுக்கெல்லாம் பணம் தரல. அதை கேட்கும்போது பதில் இல்லை, இனிமேல் கொடுக்குற மாதிரி தெரியல. இதை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு பண்ணியிருக்கோம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை செயலகத்தை முற்றுகையிட முயன்ற புதிரை வண்ணார் விடுதலை இயக்கத்தினர் 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். புதிரை வண்ணார் விடுதலை இயக்கம், புதுச்சேரி புதுவை மாநில தலித் பழங்குடியினர் கூட்டமைப்பு மற்றும் பொதுநல அமைப்புகள் சார்பில் கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக புதிரை வண்ணார் சமூகத்தை தொடர்ச்சியாக வஞ்சித்து வரும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும், ஆதி திராவிட நலத்துறை மூலமாக LPG கேஸ், அயன் பாக்ஸ்
வருடத்திற்கு 6 இலவச சிலிண்டர் வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை செயலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்தனர். இதற்காக தலைமை செயலகத்தை முற்றுகையிட ஊர்வலமாக வந்த புதிரை வண்ணார் விடுதலை இயக்கத்தினரை மாதா கோவில் அருகே தடுப்பு கட்டை அமைத்து போலீசார் தடுத்தனர். பின்னர் அதே இடத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பினார்கள். இதனை அடுத்து சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி சேலியமேட்டில் செங்கழுநீர் மாரியம்மன் உள்ளிட்ட 9 கோவில்களின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் அடுத்துள்ள சேலியமேடு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற செங்கழுநீர் மாரியம்மன், செல்வ விநாயகர், திருமுறை நாயகி உடனுரை ஜோதிலிங்கேஸ்வரர், சிவகாம சுந்தரி உடனுரை ஆனந்த நடராஜர், பக்த ஆஞ்சநேயர், குடிதாங்கி அம்மன், பரந்துகட்டி ஐயனார், ஐயப்பன், கோகுலக்கண்ணன் கோவில்கள் உள்ளது. இந்த கோவில்களுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்ய முடிவு செய்யப்பட்டு திருப்பணி வேலைகள் நடைபெற்று வந்தது. பணிகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் 10ஆம் தேதி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனையொட்டி கடந்த 6ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது. 7ஆம் தேதி லட்சுமி ஹோமம், தன பூஜை, புதிய விக்கிரகங்கள் கரிகோலம், 8ஆம் தேதி தீர்த்த சங்கிரணம், முதல் யாகசாலை பிரவேசம், மாலை 5 மணிக்கு முதல் கால பூஜை நடைபெற்றது. 9ஆம் தேதி காலை 8 மணிக்கு 2ஆம் கால பூஜை, சிறப்பு சோம கும்ப பூஜையும், மாலை 6 மணிக்கு 3ஆம் கால பூஜையும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேக விழா நேற்று நடைபெற்றது. இதையொட்டி காலை 4:30 மணிக்கு 4ஆம் கால பூஜை, திருப்பள்ளி எழுச்சி, கோபூஜை, ரக்ஷா பந்தனமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை 6:15 மணிக்கு பரந்துகட்டி ஐயனார் கோவிலுக்கும், 6:45 மணிக்கு குடிதாங்கி அம்மன் கோவிலுக்கும், காலை 7 மணிக்கு ஆஞ்சநேயர் கோகுலக்கண்ணன் கோவிலுக்கும், அதனைத் தொடர்ந்து காலை 10 மணி அளவில் செங்கழுநீர் மாரியம்மன், திருமுறை நாயகி ஜோதிலிங்கேஸ்வரர், ஐயப்பன், நடராஜர் கோவில் விமான கும்பாபிஷேகமும், காலை 10:15 மணிக்கு மூலவர் கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. இதில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, லட்சுமிகாந்தன் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ், பல்வேறு அரசு துறை அதிகாரிகளும் திரளான பக்தர்களும் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி பாலமுருகன், திருப்பணி குழு கௌரவ தலைவர் வைத்தியலிங்கம், தலைவர் வெங்கடராமன், உறுப்பினர்கள் சீனிவாசன், சுந்தரமூர்த்தி, தங்கராசு, சபாபதி, மஞ்சினி, சம்பத், தாமோதரன், கண்ணன் என்கிற பழனி, கனிகண்ணன், கார்த்திகேயன், ராமலிங்கம், ஜோதி, சாந்தகுமார் மற்றும் விழா குழுவினர், கிராம மக்களும் செய்திருந்தனர். விழாவையொட்டி சேலியமேடு மதுரகவி ஆழ்வார் சபை, திருமலை திருப்பதி பாத யாத்திரை குழு சார்பில் அறுசுவை சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. புதுச்சேரி திருக்காஞ்சி கோவில் மாசிமக விழாவை முன்னிட்டு நடந்த தேரோட்டத்தில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். வில்லியனூர் அருகே உள்ள திருக்காஞ்சி கிராமத்தில் கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது.
இந்த கோயிலில் ஆண்டுதோறும் மாசிமக பிரம்மோற்சவ விழா சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த ஆண்டுக்கான விழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை நடக்கிறது. நேற்று இரவு சுவாமிக்கு திருக்கல்யாணம் மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இந்த நிலையில் விழாவின் 9ஆம் நாளான இன்று முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையொட்டி இன்று காலை சுவாமிக்கு சிறப்பு பூஜை செய்து பின் உற்சவர் சிலை தேரில் எழுந்தருளினார். பின்னர் தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு காலை 8:30 மணிக்கு தேரோட்டம் தொடங்கியது. இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், இந்து அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதில் தேர் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மதியம் 12 மணி அளவில் கோயிலை வந்தடைந்தது. விழாவில் வில்லியனூர், புதுச்சேரி உட்பட பல்வேறு பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து நாளை மாசிமக விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கோயில் அருகே உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடக்கிறது. புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியின் போது உயிரிழந்த வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி 22வது நாளாக வாரிசுதாரர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் கடைசியாக கடந்த 2016ஆம் ஆண்டு வாரிசுதாரர் பணி 88 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. அதன் பிறகு கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக வாரிசுதாரர் பணி நியமனம் செய்யப்படவில்லை. கருணை அடிப்படையில் வழங்கப்படும் வாரிசுதாரர் பணி நியமனத்திற்கு ஏறக்குறைய 137 பேர் விண்ணப்பித்து கடந்த 8 ஆண்டுகளாக காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அளித்த வாக்குறுதிப்படி சுகாதாரத்துறை வாரிசுதாரர் அனைவருக்கும் ஒருமுறை தளர்வு அளித்து பணி வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தங்களது குடும்பத்தினருடன் வாரிசுதாரர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இன்று 22வது நாளாக சட்டப்பேரவை அருகே உள்ள சம்பா கோவில் எதிரில் குடும்பத்துடன் காத்திருப்பு போராட்டத்தில் வாரிசுதாரர்கள் ஈடுபட்டனர். இது குறித்து பேசிய ஒருங்கிணைப்பாளர் டேவிட், இதுநாள் வரையில் புதுச்சேரி அரசு சார்பிலோ சுகாதாரத்துறை அதிகாரிகள் மட்டத்திலோ எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்த முன்வராதது கண்டிக்கத்தக்கது என்றும் நாளை கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்ப கோவிலுக்கு போனது சாமியை கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? செய்திகள் தொடர்கின்றன. திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பாரத சாரண சாரணிய இயக்கத்தின் சார்பாக 2 நாள் உண்டு உறைவிட சாரண பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பாரத சாரண சாரணிய இயக்கத்தின் சார்பாக 2 நாள் உண்டு உறைவிட சாரண பயிற்சி முகாம் நடைபெற்றது. பயிற்சி முகாமின் முதல் நாள் சாரணர்கள் திருவண்டார்கோவிலில் அமைந்துள்ள சிவன் கோவிலுக்கு சென்று உழவார பணியை மேற்கொண்டனர். 2 நாள் பயிற்சியில் சாரண சைகை, குறிக்கோள், உறுதிமொழி, சாரண சட்டம், சீருடை அணியும் முறை, ஊதல் சைகைகள், கை சைகைகள், கைக்குலுக்கும் முறை, அணிமுறை பயிற்சி, முடிச்சுகள் கட்டுதல், முதலுதவி, கைவினை பயிற்சி, பாடல், நடனம் மற்றும் உடற்பயிற்சி என பலவற்றில் பயிற்சி பெற்றனர். சாரண செயலர் ராமு, சாரண ஆசிரியர் நாகபிரசாத், மாநில துணை பயிற்சி ஆணையர் முருகையன், சாரண ஆசிரியர் பச்சையப்பன், ஆசிரியர் லிங்கேஸ்வரன், ஆசிரியர் தர்மன் ஆகியோர் சாரணர்களுக்கு பயிற்சி அளித்தனர். சாரண முகாமின் நிறைவு விழாவில் பள்ளியின் துணை முதல்வர் முனைவர் சந்திரன், மாநில அமைப்பு ஆணையர் சண்முகம், தலைமை ஆசிரியர் மங்களம் மற்றும் மாவட்ட பயிற்சி ஆணையர் மோகன்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமில் முதன்மையாக திகழ்ந்த சாரணர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்துரை வழங்கினார்கள். முகாமிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் அருள்ராஜ், அருள்குமார், சந்திரசேகரன், நடராஜன், அரசு ஆகியோர் செய்திருந்தனர்.
நிலுவையில் உள்ள 3 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்ட ஊழியர்கள் 7வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயல்படுத்தும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட ஊழியர்களாக வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் நேர்காணல் மூலம் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் நியமிக்கப்பட்டு கடந்த 16 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் பல ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடந்த 3 மாதமாக ஊதியம் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நரேகா ஊழியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும், நிலுவையில் உள்ள 3 மாத ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நரேகா ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் வேலுமணி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் முன்பு தொடர் போராட்டத்தை தொடங்கினர். இந்த நிலையில் இன்று 7வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல முறை கோரிக்கைகளை வலியுறுத்தி கவர்னர், துறை அமைச்சரான முதலமைச்சர் உட்பட துறை இயக்குநரிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் போராட்டத்தில் ஈடுபடும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். அதிக பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு ரூபாய் 12 லட்சத்தை இழந்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மூலகுளத்தை சேர்ந்தவர் முகிலன். இவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடியே பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பிய முகிலன் பல்வேறு தவணையாக மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் 11,92,500 ரூபாய் செலுத்தி ஏமாந்தார். இதேபோல் திருபுவனை சன்னியாசி குப்பத்தைச் சேர்ந்த கோபாலன் இவர் வாட்ஸ்அப்பில் வந்த லாட்டரி சீட்டு விற்பனை தொடர்பான விளம்பரத்தை பார்த்து 620 ரூபாய்க்கு கேரளா லாட்டரி சீட்டு வாங்கியுள்ளார். இதையடுத்து கோபாலனை தொடர்பு கொண்ட மர்ம நபர் கேரளா லாட்டரி ஏஜென்ட் பேசுவதாக கூறி தாங்கள் வாங்கிய லாட்டரி சீட்டுக்கு 5 லட்சம் பரிசு விழுந்துள்ளதாகவும் அந்த பணத்தை பெறுவதற்கு டெபாசிட் கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளார். இதை நம்பி கோபாலன் 15,500 ரூபாய் மர்ம நபருக்கு அனுப்பி இழந்துள்ளார். உப்பளத்தைச் சேர்ந்த அந்தோனி ஆல்பர்ட் போலியான ஹோட்டல் இணையதளத்தில் 6,500 ரூபாய் முன்பணம் செலுத்தி ஏமாந்துள்ளார். இதேபோல் 3 பேர் மோசடி கும்பலிடம் 12,14,500 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை கிராமத்தில் புதிய 200 kVA மின் மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். புதுவை திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை கிராமத்தில் உள்ள அவ்வை நகர், வெங்கடாஜலபதி நகர் மற்றும் வரதராசு நகர், போலீஸ் ஸ்டேஷன் ரோடு ஆகிய பகுதிகளில் கடும் மின் தட்டுப்பாடு நிலவியது. இதனை அறிந்த திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அந்த பகுதியில் நிலவும் மின் தட்டுப்பாட்டை சரி செய்யும் பொருட்டு புதிய 200 kVA மின்மாற்றி அமைக்க சீரிய முயற்சி எடுத்தார். இதன் அடிப்படையில் ரூபாய் 17,67,139 மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டு கடந்த வாரத்தில் பணிகள் தொடங்கப்பட்டது. புதிய அவ்வை நகர் மின்மாற்றி பணிகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களால் மின்மாற்றி இயக்கி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இதன் மூலம் மேற்கண்ட பகுதிகளில் நிலவிய மின் தட்டுப்பாடு முழுவதும் சரி செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் பழனிவேலு, மின்துறை ஊழியர்கள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஆரோவில் சர்வதேச நகரத்தில் உள்ள சத்யா சிறப்பு பள்ளியில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான புதிய டென்டல் கிளினிக் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ பாலாஜி வித்யாபீத் பல்கலைக்கழகம், பிரயாஸ் நிதி, ராகஸ் டென்டல் கல்லூரி மற்றும் இந்திரா காந்தி டென்டல் சயின்ஸ் ஸ்கூல் ஆகியவற்றின் ஆதரவுடன் ஆரோவிலில் உள்ள சத்யா சிறப்பு பள்ளியில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான பியாண்ட் த ஸ்மைல்ஸ் என்ற சிறப்பு டென்டல் கிளினிக் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சத்யா சிறப்பு பள்ளியின் இயக்குனர் சித்ராஷா தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக இந்திய அரசின் மூத்த சுகாதார அதிகாரியான டாக்டர் ஸ்வாஸ்தி சரண், ஸ்ரீ பாலாஜி வித்யாபீத் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் நிகார் ரஞ்சன் பிஸ்வாஸ் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி கிளினிக்கை தொடங்கி வைத்தனர். SPV அங்கீகாரங்களின் இயக்குனர் டாக்டர் கருணாநிதி உஷா மற்றும் LND நிர்வாகி ராதை வீரப்பன்,
புதுச்சேரியின் தேசிய வாயு சுகாதார திட்டத்தின் மாநில நொடல் அதிகாரியான டாக்டர் கவிப்பிரியா இந்த விழாவில் பங்கேற்று சிறப்பித்தனர். பியாண்ட் த ஸ்மைல்ஸ் என்பது ஒரு டென்டல் கிளினிக். இது சிறப்பு தேவைகள் உள்ள மக்களுக்கு தேவையான பராமரிப்பு மற்றும் மரியாதையை உறுதி செய்யும் நம்பிக்கையின் மற்றும் மாற்றத்தின் சின்னமாகும். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக புதுச்சேரி மேற்கு மாநில இணை செயலாளர் திருமதி லாவண்யாவின் பேரன் ரூபனின் பிறந்தநாளையொட்டி நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடினர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதியில் வசித்து வருபவர் திருமதி லாவண்யா. சமூக சேவகியான இவர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் மேற்கு மாநில இணை செயலாளராக பதவி வகித்து மக்கள் பணி செய்து வருகிறார். இவர் தனது பேரன் ரூபனின் பிறந்த நாளையொட்டி தொகுதி மக்களுடன் நலத்திட்ட உதவிகள் வழங்கி பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தார். பிறந்த நாளையொட்டி தொகுதியில் பாவாணர் நகர், முத்துப்பிள்ளைப்பாளையம், தக்கக்குட்டை மற்றும் தொகுதியில் உள்ள ஏழை மக்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு புடவை, ஹாட்பாக்ஸ், உணவு, சிக்கன் பிரியாணி வழங்கி மகிழ்ந்தார். நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் திருமதி லாவண்யாவின் பேரன் ரூபனை வாழ்த்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யூசி ஆறுமுகம், கிழக்கு மாநில செயலாளர் முருகன் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டம். அமைச்சர்கள், தலைமை செயலர் உள்ளிட்ட அனைத்து துறை செயலர்கள் பங்கேற்பு. வருகின்ற 14ஆம் தேதி ஜிப்மர் மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது. ஹோலி பண்டிகையையொட்டி ஜிப்மர் நிர்வாகம் அறிவிப்பு. பெஞ்சல் புயலால் வீடுகளை இழந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்காத அரசை கண்டித்து திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு. நிவாரணம் குறித்த கேள்விக்கு அரசு பதில் தரவில்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.